அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று 18/1/2024 வியாழக்கிழமை. இந்த வருடத்தின் முதல் வளர்பிறை அஷ்டமி. இந்த வருடத்தின் முதல் வளர்பிறை அஷ்டமியானது வியாழக்கிழமை அன்று வருவதால் குபேர லட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளான இன்று வருவதால் செல்வ வளம் கொழிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் கால பைரவரை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ வளம் பெருகும் என்பதை பற்றியும், 6 வளர்பிறை அஷ்டமி நாட்களில் நாம் தொடர்ந்து கால பைரவரை எப்படி வழிபட்டால் நம்முடைய 5 பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகளெல்லாம் கரையத் தொடங்கி அஷ்டலட்சுமிகளின் பரிபூரண அருளை பெறலாம் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வளர்பிறை, தேய்பிறை 2 திதிகளுமே பைரவர் வழிபாட்டிற்கு உரியவைதான் என்பதில் சிறிதும் ஐயமே இல்லை. அவற்றினை பயன்படுத்துவதில் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. முதலில் தேய்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவரிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் நாம் இவ்வாறு வேண்டும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும். எக்காரணம் கொண்டும் நம்முடைய தேவைகளை வேண்டக்கூடாது. அடுத்ததாக வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவரிடம் நமக்கு தேவையானவற்றை தருமாறு வேண்ட வேண்டும். நாம் இவ்வாறு வேண்டும்போது நமக்கு தேவையானவை அனைத்தும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போகும். எக்காரணம் கொண்டும் நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது. நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டை தேய்பிறை திதிகளில் ஆரம்பித்து வளர்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுவே வழிபாட்டின் இரகசியம். தேய்பிறை திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கி வளர்பிறை திதிகளில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுளின் வழிபாட்டிற்கும் பின்பற்றலாம். பலவாறு விரிந்த ஒளியினை உடைய சூலத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமருகம் எனப்படும் உடுக்கையையும் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட கால பைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருமான் தன்னை அழிப்பதற்காக தாருக வனத்து முனிவர்கள் ஏவிய யானையினை அழித்தார். யானை சிவபெருமானை நெருங்கியதும் அதன் தோலினை சிவபெருமான் உரித்த பின்னர் அந்த தோலினை போர்வையாக உடலின் மீது போர்த்தி கொண்டதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் பயந்தாள். தேவியின் பயத்தைக் கண்ட சிவபெருமான் தனது பவளம் போன்ற ஒளி திகழும் வாய் மலர்ந்து சிரித்தார். லட்சுமி குபேர வழிபாட்டிற்குரிய நாளான வியாழக்கிழமையான இன்று 18/1/2024 அன்று வளர்பிறை அஷ்டமி திதி வருவதால் செல்வ வளம் கொழிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி 17/1/2024 புதன்கிழமை இரவு 10:07 மணிக்கு ஆரம்பித்து 18/1/2024 வியாழக்கிழமை இரவு 8:45 மணிக்கு முடிவடைகிறது. 18/1/24 வியாழக்கிழமையான இன்று முழுவதுமே வளர்பிறை அஷ்டமி திதி இருப்பதால் இன்றுதான் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான ஆடை அணிந்து வீட்டின் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்று முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதமிருந்து கால பைரவரே போற்றி என்று அவர் நினைவாகவே இருப்பது சிறப்பு. விரதமிருக்க முடியாதவர்கள் பால், பழம், எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை நாம் ராகு காலத்தில்தான் செய்ய வேண்டும். அந்த ராகு காலத்தில்தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவரவர் வசதிக்கேற்ப கால பைரவரை வழிபடலாம். நம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வடகிழக்கு மூலையில் அருள் பாலிக்கும் கால பைரவரை வழிபட வேண்டும்.
கால பைரவருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களால் முடிந்தால் 2 அல்லது 3 வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். பின் அபிஷேகம் முடிந்து நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். கால பைரவருக்கு சிகப்பு நிற வஸ்திரம் சாத்தி செவ்வரடி பூ மாலை அணிவித்து செவ்வாழையை நிவேதனமாக படைத்து 2 புதிய அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும். வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் கால பைரவரின் காயத்ரி மந்திரம். மந்திரம் என்னவென்றால், ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோத்தயா. இந்த மந்திரத்தை 27 முறை கூறி கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவர் சன்னிதானத்தை 8 முறை வலம் வந்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி கால பைரவரை மனதில் நிறுத்தி அவரை வழிபட வேண்டும். இந்த பூஜையை தொடர்ந்து 6 வளர்பிறை அஷ்டமி நாளில் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் அனைத்தும் கரையத் தொடங்கி நமக்கு அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும். இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவதால் நம் மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைந்து குடும்ப ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும். லட்சுமி கடாட்சமும் யோகமும் கிடைக்கும். செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். காலத்தால் தீர்க்க முடியாத அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி சிவனின் ருத்ர ரூபமான கால பைரவருக்கு உண்டு. இப்போ இதே போல கால பைரவருடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரடி பூ மாலை சாத்தி செவ்வாழையை நிவேதனமாக வைத்து 108 நாணயங்களால் 1 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் தங்க கலரிலுள்ள நாணயங்களையும் பயன்படுத்தலாம். 108 நாணயங்களால் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமகா. ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமகா என்று 108 முறை உச்சரித்து சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்கினால் நம்முடைய 5 பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் கரையத் தொடங்கி அஷ்டலட்சுமிகளின் பரிபூரண அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் இன்று வளர்பிறை அஷ்டமி அன்று நமது விருப்பப்படி நமக்கு சௌகரியமான நேரத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று கால பைரவரை 6 வளர்பிறை அஷ்டமி நாட்களில் எப்படி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தீர்ந்து அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பதை பற்றியும், கோவிலுக்கு போக முடியாதவர்கள் எப்படி வீட்டிலேயே கால பைரவரை வழிபட்டு அவரின் பூரண அருளை பெற முடியும் என்பதை பற்றியும் இப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.